டைம் ஆச்சு, நீ இன்னும் எவ்வளவு நேரம் ரெடி பண்ணுவ? இவரு வேற. நேரா உட்காருமா. நான் ஒழுங்காதாம்மா காட்டுறேன். வாய் நல்லா பேசு. வனிதா, இந்த நியூஸ் பாரு. ஆமா, நியூஸ் படிக்கதான் இப்ப எனக்கு நேரம் இருக்கு. ரச்சனா இறந்து போயிட்டாலாம், இதுல போட்டிருக்கு. ரக்ஷனாவா? அவதான் திவ்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணவ. திவ்யாவை கடத்தினா அப்படி இப்படின்னு எவ்வளவு பிரச்சனை. இப்ப பாரு, ராத்திரியோட ராத்திரியா செத்து போயிருக்கா. கெட்டது நினைச்சா கெட்டது நடந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? விடுங்க. நான் அதை சொல்லல. இவ்வளவு பிரச்சனையும் அந்த ஆர்ஆர் குடும்பத்தோட சம்பந்தப்பட்டு தானே நடந்துச்சு. ஆனா அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட இதுல வரல. பேரு வர வேணான்னு நினைச்சிருப்பாங்க. அதத்தான் சொல்றேன் லூசே. அப்ப அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாத்துக்க. நியூஸ் பேப்பர்ல இதுதான் வரணும் இது வரக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. அவன் வரான், தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. என்னம்மா இன்னும் ரெடி ஆகல? கிளம்பிட்டே இருக்கேன் சித்தப்பா. யாழினி, பெருசான நீ என்ன ஆகப் போற? நான் கலெக்டர் ஆக போறேன்ப்பா. கேர்ஃபுல்லா இருமா. இங்க நிறைய பேர் படிச்சதுக்கு அப்புறம் முட்டாளாயிடுறாங்க. சித்தப்பா, டாடி உங்களை தான் சொல்றாங்க. அண்ணி, என்னாச்சு இவருக்கு? ஏன் லேடிஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு? இவருக்கு என்ன வேலை? நீ போய் வேலையை பாரு. ஏய், நீ என்ன குழந்தைக்கு சப்போர்ட்டா? தோரா காலையில நியூஸ் பேப்பர் பார்த்தாரா இல்லையாமா? அந்த ரக்ஷனா விஷயம் தானே படிச்சாச்சு. ஏதோ ஒரு நடிகையோட கிசுகிசு படிச்ச மாதிரி சொல்ற. எவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு. இதுல திவ்யாவை பத்தி ஒரு வார்த்தை கூட வரல தெரியுமா?